வெல்கம் டு ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யூடியூப் பற்றி ஒரு வீடியோ ரொம்பவே சரி தெம்பாக இருக்குது யூடியூப் பற்றி பேசும்போதேட்டு. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 பட்ஜெட்டில் எப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோகான செலவாகும் இவ்வளோகான செலவாகும் சொல்லி பயந்து போய் சேனல் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அந்தளவுக்குலாம் செலவாகாது. நான் கூட பார்த்தீங்கன்னா டைட்டிலில் ₹500 நான் சொன்னேன். 0 பட்ஜெட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், ₹250 பட்ஜெட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். vlogging சேனல் எடுக்கிறவங்க உங்களுக்கான பட்ஜெட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே நான் வாய்க்கு வந்தது பேச போகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு யூடியூப்பில் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிற 2 விஷயங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் தேடி வந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடி வந்த விஷயமானது இந்த வீடியோட ஆரம்பத்தில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்பவுமே நான் கேட்குறதா ரொம்பவே சரி ஹார்ட் ஒர்க் பண்ணி லைக்லாம் மூஞ்சில் வாங்கிட்டு தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம். ரொம்பவே சரி வெக்கையாக தான் இருக்குது. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஹார்ட் ஒர்க்காகவாது நீங்கள் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வீடியோவுக்கு போகிறோம். இது போன்ற பல ஏர்னிங் சம்மந்தமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து வர்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சரி உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ₹500 பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட பார்க்கும்போதே 0 பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம், ₹250 பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது ஒரு வீடியோ, அப்புறம் ஆடியோ, அப்புறம் ஒரு லைட்டு செட்டப்பு, அப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு, எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், சரிங்களா? அந்த 5 தான் நமக்கு தேவையே. வீடியோ பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். கேமராலாம் நீங்கள் வாங்காதீங்க. இப்போ வர எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கேமரா. அதிலே நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வாங்குற செலவே கிடையாது. இது உங்களுக்கு 0 பட்ஜெட் தான். ஆடியோவை பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் இன்பில்ட் மைக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். காசே நீங்கள் செலவழிக்க மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை இன்பில்ட் மைக் அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் நான் காசு செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும். உங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு ஹெட்ஃபோன், ஒரு இயர்ஃபோன் இருக்குது. அதில் உள்ள மைக் நல்லா இருக்கும். அந்த மைக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதிலே உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் காசு செலவு பண்ணுங்கள். உடனே போயிட்டு ஒரு ₹100 மைக்லாம் வாங்காதீங்க. காலர் மைக் ₹100 இருக்கும். ரொம்பவே சரி கேவலமாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிடாதீங்க. ஒரு ₹180 கிட்ட ஒரு மைக்கு நான் கடைசியாக பார்த்தேன். என்னுடைய 3 மாதம் கடைசி 3 மாதம் என்னுடைய இன்னொரு சேனலுக்கு அதை தான் நான் யூஸ் பண்ணேன். வாய்ஸ் ஓவருக்கு சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி கூட. அந்த மைக் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். வேணா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற மைக் நீங்கள் வாங்கிடாதீங்க. அது நல்லா இருந்துச்சு, சரிங்களா? அது ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, நான் கொடுக்குறேன். இல்லை அதே மாடலில் நீங்கள் வேறு ஏதாவது மைக் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மொத்தமாகவே சரி டெலிவரியோட சேர்த்து ஒரு ₹200 ₹220 உங்களுக்கு முடிஞ்சிடும், சரிங்களா? மைக்கை பொறுத்தவரை நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் போயா மைக்கு ₹1000 ₹1500 கொடுத்து நீங்கள் வாங்காதீங்க. சின்னதாக அந்த மைக்கில் ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்த பிறகு நீங்கள் போயா மைக் வாங்கலாம். போயா மைக்கில் நல்லா இருக்கும் குவாலிட்டி. நீங்கள் கேட்குறது போயா மைக் தான். அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வர சின்னதாக மைக்கில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். போயா மைக் வரதுக்கு முன்னாடி நான் பழைய மைக்கில் தான் பேசிப்பேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் என்னுடைய பழைய மைக் தான். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மைக் தான் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நான் சொன்னேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரைபாட் விஷயம், வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவையில்லை. ஃபோனாக இருந்தாலும் சரி, கேமரா இருந்தாலும் சரி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ள வால் செவரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளேஸ் நீங்கள் தேடி பாருங்கள். எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடையில் விற்பாங்கல்ல மொபைல் ஹோல்டரு, அதை மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ₹100 ஹோல்டர் வாங்க முடியுதான்னு பாருங்கள். அதை விட அதிகமாக உங்களுக்கு பட்ஜெட் போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரைபாடே நீங்கள் வாங்கலாம். எடுத்த உடனே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ₹700 ட்ரைபாடு, ₹1000 ட்ரைபாடெலாம் போயிடாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ₹300 உங்களுக்கு ட்ரைபாடெலாம் இருக்குது. 5 அடி ட்ரைபாடே உங்களுக்கு ₹300 தருவாங்க. கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்கும். வெளியே நார்மலாக கடையில் நீங்கள் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரைபாடு கடையிலலாம் ₹300 ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைபாட் நீங்கள் வாங்குங்க. இனிஷியல் ஆட்டு எனக்கு நல்ல ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹைட்டு கம்மியாக தான் வரும், சரிங்களா? ஒரு அடி தான் வரும், சரிங்களா? ஒரு அடி ஹைட்டில் வர இந்த கொரில்லா பேட் மாதிரிலாம் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு 5 அடி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியான ரேட்டில் ₹250 ₹300 ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அதே சமயம் வெளியே தேடி பாருங்க கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரைபாட் வாங்குங்க. உடனே போய்ட்டு அதுக்கு அதிக ரூபாய் நீங்கள் செலவழிக்காதீங்க, சரிங்களா? ட்ரைபாடை பொறுத்தவரை இந்த விஷயம். 4வது லைட்டிங்.
லைட்னிங்கை பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காலையில் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். காலையில் உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சமே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். நைட் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கூட வீட்டில் வந்து லைட் அங்கே இருக்குது அப்படின்னா லைட்டுக்கு முன்னாடி நீங்கள் நின்று பேசுனீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் அப்படிங்கிறது க்ளீனாக வந்து தெரியும். இல்லைனா ஒரு எல்இடி லைட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, லைட்னிங் செட்டப் நீங்கள் வாங்காதீங்க. இனிஷியலாக அதோடைய ரேட்டே பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் கிட்ட வரும். அதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் ஓனாக கூட செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து 2 லைட் நீங்கள் செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 400 ரூபாய் கிட்ட தான் வரும். வெளியே வாங்கினீங்க அப்படின்னா 7,000 ரூபாய் கிட்ட வரும். சரிங்களா, நான் கூட எனக்கு 2 லைட் நானாக தான் செஞ்சிருக்கேன். இங்கே ஒன்று வச்சிருக்கேன், சைடில் ஒன்று வச்சிருக்கேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்து காமிக்கிறேன் என்னோட ஸ்டுடியோ செட்டப்பை. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். வெறும் 500 ரூபாயில் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். லைட்னிங்கை பொறுத்தவரை லைட்னிங் அந்த அளவுக்கு செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். 0 பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கிறீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு எல்இடி லைட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. 200 ரூபாய் கொடுத்து நல்லாயிருக்கும். சரிங்களா, 12 வாட்ஸ் லைட்டே 150 ரூபா தான் வருது. சரி, செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எடிட்டிங் நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட வந்து மொபைல் தான் இருக்குது, மொபைலில் எடிட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வந்து பெரிய பெரிய யூடியூபராக இருக்காங்க தெரியுமா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சரி ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த மொபைலில் தான் வந்து எடிட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நானுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது மொபைலில் தான் ஆரம்பித்தேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா பல வீடியோஸ் நான் வந்து மொபைலில் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். மொபைலில் நல்லாவே இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். பல சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து இருக்குது. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க எப்படி வந்து மொபைலில் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. கைன் மாஸ்டர் ஆகட்டும், இன்ஷாட் ஆகட்டும், நிறைய சாஃப்ட்வேர் இருக்குங்க. பவர் டைரக்டர் மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து இருக்கு. அதவே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலில் வந்து எடிட்டிங் பண்ணலாம். உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குங்கிற பட்சத்தில் யூடியூப்புக்கு வந்து ரொம்பவே சரி சூப்பரான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா கேம்டேசியா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபில்மாரா யூஸ் பண்ணலாம். இந்த 2 சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம். மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 0 பட்ஜெட், உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லாத பட்சம் இதற்காக நீங்கள் வந்து செலவு வைக்காதீங்க. என்னுடைய யூடியூப் சீரீஸில் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட வந்து யூடியூப் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் சேலரி உங்களுக்கு வர அதாவது யூடியூப்ல நீங்கள் வந்து முதல் சம்பளம் வாங்குற வர யூடியூப்காக நீங்கள் வந்து செலவு பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இப்போவுமே சொல்கிறேன். மிஞ்சி போச்சுன்னா ஒரு சின்ன மைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ட்ரைபாட் வாங்குங்க. மொத்தமாக 500 ரூபாயில் நீங்கள் வந்து உங்களுடைய செலவை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் செலவழிக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன். சரிங்களா, அப்புறம் வந்து கடைசியாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விளாக் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் விளாக் சேனல் ஆரம்பிக்க வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. சும்மா நான் வந்து ஊர் சுற்ற போகிறேன், அதெல்லாம் நான் வந்து வீடியோவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ள இந்த பட்ஜெட் நீங்கள் ஆரம்பத்தில் சூஸ் பண்ணுறதும் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது ஒன்று தான். என்ன வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்குற பொருட்கள் அப்படிங்கிறது கடைசி வரை உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக உழைக்க தான் போகுது. ஸோ வந்து நீங்கள் இடையில மாற்ற போகிறது கிடையாது. இந்த பட்ஜெட் பொறுத்தவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்ணமொழி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறது 2 விஷயம் தாங்க. ஒன்று நல்ல ஒரு ட்ரைபாட் தேவை, இன்னொன்று நல்ல ஒரு மைக்கு தேவை. சரிங்களா, மைக் வந்து நல்ல வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரைபாடை பொறுத்தவரை ஒரு சின்னதாக வந்து ஒரு கொரில்லா பேர்ட் வாங்கிக்கோங்க. ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் இல்லை ஒரு 1000 ரூபாய் ரேட்டில் உள்ள ஒரு கொரில்லா பேர்ட் வாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லாவே சரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற கொரில்லா பேர்ட் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபாக தான் இருக்குது. இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது கடைசியாக நான் காமிக்கிறேன் ஸ்டுடியோ காமிக்கும் போது. சரிங்களா, நான் அதை மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க. இது நல்லாவே சரி உங்களுக்கு வந்து உழைக்கும். சரிங்களா, நார்மலாக 300 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பப்போ மாற்ற வேண்டியது வரும். அது வேஸ்ட் தான். இது மாதிரி நல்ல இது வாங்கிக்கோங்க. ரெண்டாவது மைக்கை பொறுத்தவரை ஒரு காலர் மைக் வாங்குறதா வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியில் வாங்க. சரிங்களா, போயா வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக மைக் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு vlog பண்ணுறவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கிறது வந்து ஷார்ட் கன் மைக் தான். போயாவில் வந்து ஒரு ஷார்ட் கன் மைக் இருக்குது. போயா MM1ன்னு சொல்லிட்டு வரும். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அதே மாதிரி ரோடெல்லாம் அதிக ரேட்டு போயிடும். போயாவில் இருக்குது. மோனோ கம்பெனியில் வந்து ஒரு ஷார்ட் கன் மைக் அது கம்மியாக தான் ரேட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் கன் மைக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். இதான் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரிங்களா, vlog சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து கடைசியாக நம்ம வந்து ஸ்டுடியோ செட்டப் காமிக்கிறதா நான் சொன்னோம். பெரிய ஸ்டுடியோலாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்டில் நான் வந்து உருவாக்குனது தான். மொத்தமாகவே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 ரூபாய் தாங்க என்னோடய ஸ்டுடியோ செட்டப்பு. 2000 ரூபாய்க்கும் கம்மி தான். என்னங்கிறத நான் இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ தான் வந்து ஸ்டுடியோ மெட்டீரியலு. இதான் என்னுடைய ஸ்டுடியோ. பார்க்குறதுக்கு வந்து அப்படி இப்படி இருக்கும். என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுடைய மாடியில் உள்ள கிச்சன் ஃப்ரீயாக இருந்துச்சு, அது நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிச்சன் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இருக்கும், பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்களா, கிடச்சது பெரிய விஷயம் இடம்லாம். அதுதான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலாகிட்டு இவ்வளோ தாங்க ஸ்டுடியோ மெட்டீரியல். சின்னதாக வந்து ஒரு ட்ரைபாடு நான் சொன்னேன்ல, ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாடு. இதோடைய ரேட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 600 ரூபாய் 620 ரூபா கிட்ட வந்துச்சு. இவ்வளோ தான் என்னுடைய ரேட்டு. அது போக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாஃப்ட் பாக்ஸ் லைட் நானாகவே பண்ணது 2 இது நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 2க்கும் சேர்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செலவுங்கிறது வெறும் ஒரு 500 ரூபாய் வந்துச்சு. இது நம்ம வெளியே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய் கிட்ட வரும். நான் வந்து நானாகவே செஞ்சேன். நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வேணால் பாருங்கள். இந்த லேப்டாப் பொறுத்தவரை எனக்கு வந்து காலேஜில் கொடுத்த லேப்டாப்பு ஃப்ரீயாக கொடுத்தது. ஃபேன் வந்து டேபிள் ஃபேன் வீட்டில் இருந்தது நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மெட்டீரியல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். பேசிகிட்டு இருக்க மைக்கு இது வந்து ஒரு முக்கியமான செலவு 1200 ரூபாய் போயா மைக்கு. சரிங்களா,
இந்த மைக்கில் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த மைக் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருந்துச்சு, இது நான் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய செலவுங்கிறது இந்த மைக்கு, அப்புறம் வந்து இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு, அந்த பெட்டியில் இருக்க லைட்டு, இங்கே வந்து 12 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து 9 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளுடைய செலவே தவிர வேறு எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க. சரிங்களா, அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். மொத்தமாக ஒரு 2000 ரூபாய் வந்துச்சு, அவ்வளோதான் செலவு. ஸோ இவ்வளோ நேரமாக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சரி பிடிச்சிருக்கும். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்ந்து வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படி சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அடுத்த ஒரு நல்ல ஏர்னிங் சம்மந்தமான வீடியோக்களில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.